மாஸ்டர் இருக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் ஓபிஎஸ், இபிஎஸ் பார்த்தீங்கன்னா பிரச்சனை போயிட்டுருக்க ஒரு சூழ்நிலை. விவி ராஜன் சிலப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, வழக்காடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வாபஸ் வாங்கிட்டு அமைதியாக ஒரு 6 மாதம் இருங்க. ஓபிஎஸ், டிடி தினகரன் அதிமுக நாங்கள் சொல்லி இணைக்கிறோன்ற மாதிரி விவி ராஜன் சிலப்போ சொல்லியிருக்காரு. இதுக்கு பின்னணியில் என்ன பார்த்தீங்கன்னா, இரட்டை இலை முடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் அப்படியே இருந்தால் அந்த வழக்கு நீடிக்கிறனால. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு தென் மாவட்டங்களில் பெரிய லெவலில் செல்வாக்கு இல்லை. அது இப்போ இந்த எம்பி எலெக்ஷன்லேயே உணர்ந்திருப்பாங்க எல்லாருமே. அதனால் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இணைக்கணும், நம்ம ஜெயிக்கணும்னா ஓபிஎஸ் தயவு வேணும்னு சொல்கிறக்காண்டி தான் செல்லூர் ராஜெல்லாம் வந்து அண்ணன் ஓபிஎஸ் சார் டிடி தினகரன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மென்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க. இவங்க ஓட்டெல்லாம் கிடச்சா தான் ஜெயிக்க முடியும். ஸோ இவங்க திருப்பியும் 5 வருஷம் எம்எல்ஏவாக இருக்கணும்னா இவங்க தயவு தேவையில்லை. ஓபிஎஸ், டிடி தினகரன், சசிகலா தயவு தேவை. அப்படி இருக்கும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் இவங்க சிக்கல் கொடுத்துருவாங்க போல். அப்படியே அதிமுக அலுவலகத்துக்கே பார்த்தீங்கன்னா கையை பிடிச்ச வந்து இழுத்து அதிமுக அலுவலகத்தில் உறுப்பினராக உட்கார வச்சுருவாங்க போல், எடப்பாடி பழனிசாமி அனுமதி இல்லாமலே. இப்போ அந்த மாதிரி தான் சூழ்நிலை போயிட்டுருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இரட்டை இலை சின்னம் நம்ம விட்டு போயிருமோன்ற மாதிரி. செங்கோட்டையன் திடீர்னு போர்க்கொடி. செங்கோட்டையன் போர்க்கொடினா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பதட்டம் தான். இரட்டை இலை முடங்கிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல். ஓபிஎஸோட பார்த்தீங்கன்னா இனியார் தவிர ஒரு வாய்ப்பே இல்லை. இப்போ ஓபிஎஸ் மட்டும் கிடையாது, புகழேந்தி, அதே மாதிரி சூரியமூர்த்தி, கேசி பழனிசாமி இவங்களெலாம் இணைக்கணும். இவங்களெலாம் உள்ளே வந்தாங்கன்னா வெளியே இருக்கும்போதே வழக்கு போட்டு வந்து டார்ச்சர் பண்ணாங்க. உள்ளே வந்தோன்னா பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணாமல் விடவே மாட்டாங்க. ஸோ அந்த பயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து நீடிச்சிட்ருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவு, அதாவது இரட்டை இலை சின்னம் வேணாம், நம்ம வந்து சுயேட்சையாக நிற்கலாம்ன்ற சேவல் சின்னம் மாதிரி நின்று அம்மா மாதிரி நின்று ஜெயிக்கலாம்னா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஓகே. மித்தவங்களாம் போட்டிடுறது கூட பார்த்திங்கன்னா தயங்குவாங்க, போட்டிடுறது கூட வரமாட்டாங்க, வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ எடப்பாடி பழனிசாமி இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஐடி ரைடு விட்டது பார்த்திங்கன்னா ஒரு குடைச்சல். டெல்லியில் வந்து எடப்பாடி மகன் போய் அமித்ஷா மீட் பண்ண போய் முயற்சி பண்ணி தோல்வி. ஆனால் மித்த அமைச்சர்களை, முன்னாள் அமைச்சர்களை பார்த்திங்கன்னா மீட் பண்ணார். செங்கோட்டையன் அதே மாதிரி வேலுமணி எல்லாம் பார்த்திங்கன்னா மீட் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ எடப்பாடி மகன் பார்த்திங்கன்னா முதலமைச்சர், எக்ஸ் முதலமைச்சர் மகனால் மீட் பண்ண முடியலன்னா எடப்பாடிக்கு டெல்லிக்கு செல்வாக்கு இல்லை டெல்லியில். ஸோ டெல்லியில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, செங்கோட்டையன், ஓபிஎஸ் தான் செல்வாக்குன்றதை உறுதிப்படுத்துகிறாங்க. ஸோ இதனாலவே எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் தான். டிடி தினகரனோட பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சாருன்னா டிடி தினகரன் படிப்படியாக எல்லாரையும் பார்த்தீங்கன்னா களி பண்ணி விட்டுருவார் அப்படின்ற பயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. அப்படியே மாதிரி ஓபிஎஸும் சசிகலாவும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாலே போதும், எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போக மாட்டாங்க, ஓபிஎஸ் சசிகலா பின்னாடி தான் போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.